உங்களோட லைஃப்ல நெறைய விஷயம் ரொம்ப கிளட்டரியா இருக்கு. அத எப்படியாச்சும் டீக்ளட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் மீ, இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். உங்க லைஃப்ல உள்ள தேவையில்லாத விஷயத்த டீக்ளட்டர் பண்றதுக்கு இந்த 5 ஹேக்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேக் டைம் பிளாக்கிங். இது என்ன டைம் பிளாக்கிங் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு பர்ட்டிகுலர் டே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய டாஸ்க்க நீங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் டேல பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது எந்த டாஸ்க்க நீங்க ப்ரையாரிட்டி அதிகமா குடுக்கணும், எதுக்கு லீஸ்ட்டா குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா நீங்க வந்து மைண்ட்ல கிளியரா வச்சுக்கணும். ஸோ பிரையாரிட்டைஸ் யுவர் டாஸ்க். ஸோ டைம் பிளாக்கிங் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் லிபரலா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் உங்களுக்கு அது வந்து ப்ராப்பரா ஒரு ஹேபிட்டா வந்து சேஞ்ச் ஆகுற வரைக்கும். செகண்ட் ஹேக் டாக்கிள் த டஃப் ஸ்டஃப். ஸோ ஒன் பர்ட்டிகுலர் டேல உங்களுக்கு பிரையாரிட்டைஸ் எதுக்கு குடுக்கணும், ஸோ உங்களோட ஒர்க்ல இந்த ஒர்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பெரிய டாஸ்க்க வந்து முடிக்க பாருங்க. எப்பவுமே பெரிய டாஸ்க்க நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்கன்னா, அடுத்து இருக்க சின்ன சின்ன டாஸ்க்க உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடிஞ்சிரும். ஸோ நீங்க சின்ன சின்ன டாஸ்க் எல்லாம் டைம் ரொம்ப குடுத்து அதெல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டாஸ்க் முடிச்ச மாரி இருக்கும். பட் இந்த பெரிய டாஸ்க்க முடிக்கலையேன்ற ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வந்துரும். ஆல்வேஸ் கிவ் டைம் அண்ட் பிரையாரிட்டைஸ் தி டஃப் டாஸ்க். அத ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்கன்னா, யூ வில் பி ரிலாக்ஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டாஸ்க். தேர்ட் ஹேக் த பவர் ஆஃப் பொமோடோரா டெக்னிக். இப்போ இந்த பொமோடோரானா என்னன்னு சொல்லிட்டு இன் ஷார்ட் நான் சொல்றேன். ஸோ இந்த பொமோடோரா டெக்னிக்கை யூஸ் பண்ணி, ஸோ நீங்க வந்து லாங் ஹார்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க ஒரே இடத்துல அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுவீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க. ஸோ இது மூலியமா அடுத்து உங்களால வந்து ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அந்த ஒர்க்ல. ஸோ எப்பவுமே நம்மளோட பிரெயினோடைய அந்த கெப்பாசிட்டி என்னன்னா, ஒரு 20 மினிட்ஸ் தொடர்ந்து நம்மளால ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ்டா ஒரு ஒர்க்க பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க ப்ரொலாங்டா உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா, நீங்க உங்களோட டைம் நீங்க நிறைய குடுத்த மாரி இருக்கும். ஆனா உருப்படியா என்ன ஒர்க்க நீங்க பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. ஹாஃப் அன் ஹவர், ஹாஃப் அன் ஹவர், ஹாஃப் அன் ஹவர்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 செட் ஃபர்ஸ்ட் நீங்க பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்படி நீங்க பிரிக்கும்போது ஒரு 2 ஹார்ஸ்க்கு நீங்க ப்ராப்பரா வந்து ஒர்க் பண்ணுவீங்க. இந்த 2 ஹார்ஸ்ல நீங்க 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நீங்க வந்து பிரேக் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த 2 ஹார்ஸ்ல ஈச் 25 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட பெஸ்ட்ட குடுத்திருப்பீங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு 25 மினிட்ஸ்க்கும் கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுத்திருக்கீங்க. அப்படி நீங்க ரெஸ்ட் எடுக்கும்போது அடுத்த 25 மினிட்ஸ் உங்களால பெட்டரா குடுக்க முடியும். ஸோ நீங்களும் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகவும் மாட்டீங்க. ஃபோர்த் ஹேக் டீக்ளட்டர் யுவர் மைண்ட் அண்ட் யுவர் சரௌண்டிங். ஸோ நம்மளோட சரௌண்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஸோ நம்மளோட சுத்தி இருக்க பிளேஸ் வந்து ரொம்ப கிளட்டரியா இருந்துச்சுன்னா, கச்சா முச்சான்னு இருந்துச்சுன்னா, ஸோ அதனால நம்மளோட மைண்டுமே அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே நம்ம இருப்போம். நம்மளோட சரௌண்டிங்ஸ் வந்து ப்ராப்பரா கிளீனா ஆர்கனைஸ்டா இருந்தா நம்மளோட மைண்டும் அதே மாதிரி ப்ராப்பரா கிளியரா இருக்கும். ஸோ நீங்க சின்ன சின்ன விஷயத்த நீங்க பண்ணி ஆர்கனைஸ்டா வைக்கும்போது உங்களோட மைண்டும் அதுக்கேத்த மாதிரி செட் ஆயிடும். ஸோ இல்ல என்னோட திங்ஸ் எல்லாமே நான் ப்ராப்பரா ரொம்ப ஆர்கனைஸ்டா கிளீனா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதை தாண்டி என்னோட மைண்ட் வந்து ரொம்பவே கிளட்டரா இருக்கு, தேவையில்லாம நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து ரொம்ப எதுக்காவது அடிக்டடா இருக்கீங்கனாலும் டீக்ளட்டர் யுவர் மைண்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு பெரிய சேஞ்சா உங்களுக்கு இருக்கும். ஃபிஃப்த் ஹேக் லேர்ன் டு சே நோ கைண்ட்லி. ஸோ ரொம்ப கைண்டா உங்களால முடியாத ஒரு விஷயத்த யாராவது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ரொம்ப கைண்டா அவங்க கிட்ட இல்ல என்னால முடியாது, எனக்கு இப்போ அதுக்கு டைம் இல்ல, ஸோ இந்த மாதிரி நீங்க ரொம்ப பொலைட்டா சொல்லும் போது கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகாது, நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ற டாஸ்கையும் உங்களால முடிக்க முடியும். பிளஸ் நீங்க தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். ஸோ நோ சொல்றதுனால நீங்க கண்டிப்பா டவுன் ஆக மாட்டீங்க. உங்களை யாருமே வந்து கீழே தள்ளி விடவும் மாட்டாங்க until or unless நீங்க ஸ்ட்ராங்கா அதை வந்து ஃபேஸ் பண்ணும்போது. இந்த 5 ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸை நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். until then it's bye from Jamila Fatima. Take care. Bye.